கடந்த 1985ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் சம்சாரம் அது மின்சாரம். இந்த படத்துல அடக்க ஒடுக்கமான மருமகளா நடிச்சு புகழ் பெற்றவங்க தான் நடிகை லக்ஷ்மி. இந்த படத்துக்கு அப்புறம் பல 100 படங்கள் நடிச்சிருக்காங்க லக்ஷ்மி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு எல்லா மொழிகள்லயும் 300க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பல பிலிம்பேர் விருதுகள், பல கர்நாடக அரசு விருதுகள், அரசோட விருது மற்றும் தெலுங்கு சினிமா நந்தி விருதுன்னு எண்ணற்ற விருதுகளை வாங்கியிருக்காங்க. அவங்களோட சொந்த வாழ்க்கை ரொம்பவே மோசமானதாக அமைஞ்சிருக்கு. தன்னோட 19 வயதுல 1969ல கேரளாவை சார்ந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை சார்ந்த பாஸ்கர் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு கடந்த 1971ஆம் ஆண்டு பிறந்தவங்க தான் நடிகை ஐஸ்வர்யா. 6 படத்துல ரவுடி பொம்பளை கேரக்டர்ல நடிச்சு மேடையில ஏறி அரசியல்வாதிகளை அழகான சென்னை பாஷையில திட்டுவாங்க ஐஸ்வர்யா. அந்த ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட மகள் தான். பின்னர் 1974ல அந்த கணவரோட விவாகரத்து பெற்ற லக்ஷ்மி 1985ல மோகன் சர்மா அப்படின்ற ஒரு நடிகரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த வாழ்க்கையும் இவங்களுக்கு கசந்து போக 5 வருஷத்துல இவங்களையும் விவாகரத்து செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுயிர் கண்ணம்மா படத்துல நடிக்கும் பொழுது அந்த படத்தோட இயக்குனர் KS சிவாச்சந்திரனோட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க. திரும்பவும் இந்த தம்பதிக்கு விவாகரத்து பெற்று தற்பொழுது 67 வயசுல தன்னோட 2 மகள் கூட அமைதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வசிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.